ஹாய் கைஸ், நான் தான் உங்க பவி பேசுறேன். வெல்கம் டு அவர் பவின் பக்கங்கள் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நான் எதை பத்தி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி பத்தி தான் ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். அதாவது ஆஃப்டர் சி செக்ஷனுக்கு அப்புறம் என்னோட வெயிட் லாஸ் வந்து எப்படி பண்ணேன் அப்படிங்கறத சொல்லலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சோ நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா மத்தவங்களுக்காக எதுக்காகவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சோ நம்மளோட ஒரு உணர்வுக்காக மட்டும் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் உங்களால உங்க கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன அப்படின்னா, என்னோட தம்பியோட மேரேஜ் வேற இருந்துச்சு. சோ எனக்கு வந்து இன்னொன்னு என்னன்னா, எல்லாரும் என்ன இப்படி சொன்னவங்க மத்தியில நான் வந்து வெயிட்ட குறைச்சு அவங்ககிட்ட காட்டணும். எல்லாரோட மத்தியிலும் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒண்ணு தோணுச்சு. சோ 2 கோல் எனக்கு. ஒண்ணு எனக்காக ஒரு கோல். இன்னொன்னு வந்து மத்தவங்கள்ட்ட நான் காட்டணும் அப்படிங்கிற இன்னொரு கோல் எனக்கு இருந்துச்சு. சோ இந்த 2 கோலுக்காக மட்டும் தான் நான் கண்டிப்பான முறையில வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். சோ அதுக்கான நான் எடுத்துக்கிட்ட ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். இப்ப முதல்ல பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வெயிட் லாஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, ஒரு 1 வீக்ல இருந்தே உங்க மைண்ட வந்து அதுக்கு பிரிப்பேர் பண்ணிக்கிட்டே வரணும். சோ பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து வெயிட்ட குறைக்கணும். நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து நம்மளோட ரெகுலர் பழைய ஸ்டேஜ்க்கு வந்து நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட மைண்ட வந்து மாத்திக்கிட்டே இருக்கணும். அப்புறம் ஃபுட் இதெல்லாம் பாக்குறப்ப வந்து, ஓகே இதெல்லாம் நம்ம நிறைய சாப்பிடக்கூடாது. ஸ்வீட்ட நம்ம நிறைய சாப்பிடக்கூடாது. கம்மி பண்ணணும். நம்ம வெயிட்ட குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள நம்மளே சொல்லிட்டே இருக்கணும். சோ அப்படின்னா மட்டும் தான் உங்களால வந்து கண்டிப்பான முறையில குறைக்க முடியும். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் ரொம்ப வெயிட் லாஸ்க்குன்னு சொல்லிட்டு எந்த புரோட்டீன் மிக்ஸோ அப்புறம் எந்த பொடியுமே நான் கலக்கி குடிக்கல. அதாவது இங்க இந்த வெயிட் லாஸ் பொடி குடிச்சா வெயிட் குறையும். இந்த வெயிட் லாஸ் பொடி குடிச்சா வெயிட் குறையும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்ல. அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணல. நானா எனக்கு தேவையான ஒரு இத வந்து நான் அமைச்சுக்கிட்டேன். நான் டாக்டர் கிட்ட மட்டும் கன்சல்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அந்த டயட் சார்ட் மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். சோ இதுல இருந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, எல்லாமே பொய் தான். அதாவது இந்த இது குடிச்சா நம்ம கம்மியாயிருவோம், அது குடிச்சா நம்ம கம்மியாயிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது எல்லாமே பொய் தான். நம்ம வந்து எப்படி நம்ம உடம்ப வந்து நம்மளுக்கு தேவையானது எது நம்ம உடம்புக்கு தேவைங்கிறது நம்ம உடம்பு கேட்கும். அப்ப அத நம்ம சாப்பிட்டா மட்டுமே போதும். நம்ம உடம்பு வந்து நார்மல் ஸ்டேஜ்க்கு வந்து வந்துரும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, பாப்பாவோட 9 மந்த்ல இருந்து தான் நான் வந்து வெயிட்ட வந்து லாஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா, ஆஃப்டர் 6 மந்த்க்கு அப்புறம் நம்ம வந்து அவுட்டர் சைடுல ஒரு ஃபுட்டும் குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிச்சதுனால, நம்மளோட இது வந்து கொஞ்சம் நம்ம மில்க்கோட இத வந்து நம்ம கம்மி பண்ணிருவோம். சோ அதனால ஃபீட் பண்றத கம்மி பண்றதுனால, நான் வந்து என்னோட வெயிட் லாஸ் ஜர்னியும் ஆரம்பிச்சேன். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, என்னலாம் சாப்பிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சோனே கண்டிப்பான முறையில நம்ம ஃபைபர் வந்து நெறைய எடுத்துக்கணும். சோ ஃபைபர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளோட கட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. சோ அப்பனா தான் மலச்சிக்கல் வந்து வராது. நம்ம வெயிட் லாஸ் பண்றப்ப மலச்சிக்கல் வந்து ஏற்பட நெறைய வாய்ப்பு இருக்கு. சோ தண்ணி நெறைய குடிக்கணும். ஃபைபர்ஸ் நெறைய எடுக்கணும். அதுக்கப்புறம் புரோட்டீன் நம்ம எடுக்கும்போது நம்மளோட மசில் வந்து நல்லா பில்ட் ஆகும். சோ புரோட்டீனும் அதிகமா எடுத்துக்கணும். இந்த கார்போஹைட்ரேட் லெவல மட்டும் நம்ம எப்பவுமே நல்லா கம்மி பண்ணிக்கணும். சோ கார்போஹைட்ரேட் வந்து சுகர் தான். அதுவும் ஒன் டைப் ஆஃப் சுகர். சோ அதனால அத நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பான முறையில நம்மளுக்கு வெயிட் வந்து ஈஸியா லாஸ் ஆயிரும். ஒரு நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, குறைஞ்சது 4 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். அதாவது 3 லிட்டர் கண்டிப்பான முறையில குடிக்கணும். அதிகபட்சம் போனீங்கன்னா 4ல இருந்து 4 1/2 லிட்டர் வரைக்கும் நீங்க தண்ணி குடிக்கலாம். சோ இதுதான் வந்து மெயின் ரூல். நீங்க ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா, மெயின் ரூல் என்னன்னா தண்ணி நெறைய குடிக்கணும். அதுக்கப்புறம் ஃபைபர் நெறைய எடுக்கணும். புரோட்டீன் நல்லா எடுக்கணும். ஃப்ரூட்ஸ் நல்லா எடுக்கணும். கார்போஹைட்ரேட்ட நீங்க அவாய்ட் பண்ணணும். சுகர அவாய்ட் பண்ணணும். இதுதான் வந்து மெயின் ரீசன், மெயின் கோல். இப்ப பாத்தீங்கன்னா, எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்றேன். என்னென்ன உணவுப் பொருட்கள நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறத உங்கள்ட்ட சொல்றேன். நான் எடுத்த டயட் சார்ட் என்ன அப்படின்னா, கலோரி டெஃபிஷியன்ட் மட்டும் தான் நான் எடுத்தேன். நான் வந்து மில்க் குடிக்கக் கூடாது. அப்புறம் பாத்தீங்கன்னா, இப்ப நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அப்புறம் வந்து வெஜிடபிள் மட்டும் தான் சாப்பிடணும். அந்த மாரி டயட் நான் எடுக்கல. ஏன்னா அந்த மாரி எடுத்தேன்னா, கண்டிப்பான முறையில என்னால பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, நான் வந்து ரொம்ப ஃபுட்டி. என்ன ஃபுட்டி அப்படின்னா, எனக்கு வந்து லேசியா இருந்தா சாப்பிடுவேன். எனக்கு கோவம் வந்தா சாப்பிடுவேன். எல்லாத்துக்கும் நான் சாப்பிடுவேன். ஸ்நாக்ஸா சாப்பிடுவேன். அந்த மாரி ஒரு ஃபுட்டி தான் நானு. நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன்னு எனக்கே தெரியல. சோ என்னோட ஒரு மன உறுதி தான் அதுக்கு காரணம். முதல்ல பாத்தீங்கன்னா, காலைல எந்திரிச்ச ஒரு சூடான அதாவது வெதுவெதுன்னு தண்ணீல வந்து சியா சீட் இருக்கு இல்லையா? அத போட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா குடிப்பேன். வேற எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். குடிப்பேன். சில பேர் லெமன் ஜூஸ் போட்டு, ஹனி போட்டு சாப்பிடுவாங்க. பட் நான் அப்படி சாப்பிட மாட்டேன். வெறும் சியா சீட் மட்டும் தான் சாப்பிடுவேன். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் எனக்கு சுகர் கிரேவிங்கே இருக்கு அப்படின்னா, கொஞ்சோண்டு வந்து ஹனி ஆட் பண்ணுவேன். அப்படி இல்லன்னா நான் சாப்பிட மாட்டேன். சுகர் கிரேவிங்கா இருந்தது அப்படின்னா, நான் டேட்ஸ் மட்டும் சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு 2 டேட்ஸ் வந்து சாப்பிடுவேன். அப்ப 2 டேஸ்ங்கிறப்ப அது எவ்வளவு ஒரு 50 டூ 100 கிராம்ஸ் கலோரி தான் இருக்கும். சோ நான் அத வந்து எடுத்துப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் வந்து 2000 கலோரி வந்து எடுத்துக்கலாம். பட் நம்ம வெயிட் லாஸ் பண்றப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் நம்ம வந்து 1500 கலோரி வரைக்கும் தான் எடுக்கணும். 500 கலோரி வந்து நம்ம வந்து லெஸ்ஸா தான் நம்ம சாப்பிடணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம உடம்புல வந்து நெறைய ஃபேட் வந்து செக்ரீட் ஆகி போய் தான் இருக்கு. சோ நம்மளுக்கு கம்மியா சாப்பிடுறப்ப தான் என்ன ஆகும்னா, நம்ம கிட்ட ஆல்ரெடி உடம்புல ஸ்டோர் ஆயிருக்க ஃபேட்ட வந்து நம்ம உடம்பு வந்து எடுத்து செலவு பண்ணும். சோ அதனால வந்து கம்மியா தான் சாப்பிடணும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, மார்னிங் வந்து சியா சீட் வாட்டர் குடிப்பேனா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அ ரொம்ப நான் வந்து காலையில, மதியம், நைட் அந்த மாரிலாம் சாப்பிட மாட்டேன். எனக்கு எப்ப பசிக்குதோ நான் அப்ப சாப்பிடுவேன். அப்பனா தான் வந்து நல்லா நம்ம வயிறு வந்து தீயா பசிக்கணும். அந்த டைம் நம்ம சாப்பிட்டா மட்டும் தான் உடனே வந்து செரிமானம் வந்து நடக்கும். அப்படி இல்லாம நான் காலைல சாப்பிடுவேன், மதியம் சாப்பிடுவேன், நைட் சாப்பிடுவேன் அந்த மாரி ஷெட்யூல் வச்சு நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா, உங்களோட உடம்புக்கு வந்து சில நேரம் வந்து மார்னிங் நீங்க நெறைய ஹெவியா சாப்பிட்டுருப்பீங்க. மதியானம் சாப்பிட தோணியிருக்காது. ஆனா மதியம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல நீங்க சாப்பிடுவீங்க. சோ அந்த மாரி சாப்பிட்டீங்க அப்படின்னா வெயிட் உங்களுக்கு வந்து லாஸ் ஆகவே ஆகாது.
உங்க வயிறு வந்து கேட்கும்போது நீங்க சாப்பிட்டா போதும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் அப்பலாம் நான் சாப்பிட மாட்டேன். பசிக்கிற போது ஒரு மார்னிங் அதாவது 12:00 வரைக்கும் நீங்க வந்து பழங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. சோ அதனால மார்னிங் 12:00 வரைக்கும் எனக்கு பசிச்சது அப்படின்னா நான் ஃப்ரூட் தான் எடுத்துப்பேன். இப்ப நம்ம எல்லார்கிட்டயுமே மொபைல் கையில இருக்கு. சோ உங்ககிட்ட வந்து நீங்க இப்ப என்ன சாப்பிட போறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஆப்பிள் வந்து எவ்வளவு கலோரி, ஒரு ஸ்மால் சைஸ் ஆப்பிள் கலோரி அப்படின்னு சொல்லி நீங்க வந்து நெட்ல அடிச்சீங்கன்னா, என்ன கலோரி இருக்குங்கிறத காட்டும். அப்போ ஒரு 300 கலோரி ஒரு ஆப்பிள் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து ஒரு நாளைக்கு 1500 எடுக்கணும். அப்போ ஒரு 300 கலோரி கழிச்சுட்டு, அப்போ 1200 கலோரிக்கு தான் நீங்க சாப்பிடணும். சோ அதுக்கேத்த மாரி நீங்க ஒவ்வொரு நேரமும் சாப்பிடுற ஃபுட்ட வந்து பாத்தீங்கன்னா, அந்த கலோரிக்கு ஏத்த மாரி பிரிச்சு நீங்க வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா வந்து இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குட்டியோண்டு நோட்ல வந்து நான் எழுதி வச்சுக்கிட்டேன். எனக்கு இந்த மாரி குட்டி சைஸ் நோட்னா நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும்ல. சோ அந்த மாதிரி இப்ப பாத்தீங்க அப்படின்னா, நான் ஃபுல்லாவே எழுதி வச்சிருப்பேன். நான் என்ன கலோரி ஸ்டார்ட் பண்ணேன், சாப்பிடும்போது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சேன். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா, நான் ஸ்டார்ட் பண்றப்ப என்னோட வெயிட் எவ்வளவு இருந்துச்சுன்னா 75 இருந்துச்சு. அதாவது இது வந்து நான் அதுக்கப்புறம் 2வது டைம் ஸ்டாப் பண்றப்ப, நான் பிரெக்னன்சி அப்ப பண்ணது வேற புக். அது எங்க போச்சுன்னு தெரியல. என் பாப்பா வந்து தூக்கி போட்டுட்டா. சோ பாத்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரி நான் இங்க பாத்தீங்களா, இந்த மாரி குட்டி குட்டியா எழுதி வச்சிருப்பேன். சோ எவ்வளவு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து நான் இப்போ வந்து கடலை பருப்பு சாப்பிட்டேன் அப்படின்னா, அதுல வந்து எழுதி வச்சிருப்பேன். எவ்வளவு கடலை பருப்பு சாப்பிட்டேன்னா, 70 கலோரி அந்த கடலை பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து இப்படி நோட் பண்ணி வச்சிருப்பேன். ஃபுல்லா வந்து இப்படி எழுதி எழுதி வச்சிருப்பேன். பாருங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி நான் வந்து எனக்காக ஒரு கைட்லைன் வந்து நான் எழுதி வச்சுக்கிட்டேன். சோ நீங்களும் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும். சோ நம்ம வந்து இன்னைக்கு இவ்வளவு கலோரி சாப்பிட்டுருக்கோம். அப்போ நம்ம வந்து நம்ம கம்மி பண்ணோம்னா நம்ம வெயிட் வந்து குறைஞ்சிரலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே வந்து ஒரு ஒரு ஹோப் வந்து கிடைக்கும். இப்ப நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு நாள் சாப்பிடுறீங்கனாலும் உங்களுக்கு தோணிடும். ஐயோ! நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிட்டோமே சாப்பிடக்கூடாது. அத விட நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 கிலோ கேரட் நீங்க பச்சையா சாப்பிட்டா கூட உங்களுக்கு எவ்வளவு கலோரி வரும் அப்படின்னா, ஒரு 600 கலோரி தான் ஏறும். ஆனா இதுவே நீங்க 2 லட்டு சாப்பிட்டீங்கன்னா, அந்த 700, 800 கலோரி வந்துரும். அப்போ உங்களுக்கு தோணும். எது சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து வயிறு ஃபில் ஆகும். எது சாப்பிட்டா வந்து நம்மளுக்கு நாக்கு டேஸ்ட் பிடிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து வந்து நீங்க சாப்பிட கத்துக்குவீங்க. அதாவது ஒரு 1 மந்த் வரைக்குமே உங்களுக்கு அந்த கைட்லைன் வந்து தேவை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்களே வந்து மாறிடுவீங்க. இன்னொன்னு உங்களோட உடம்பு வந்து அதுக்கு ஏத்த மாரி அடாப்ட் ஆக ஆரம்பிச்சுரும். ஒரு 1 வாரம் உங்களுக்கு கஷ்டமா இருந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க நல்லா சாப்பிட்டுருப்பீங்களா, உங்களுக்கு காலையில எந்திரிச்ச உடனே வயிறு ரொம்ப பசிக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா, ரொம்ப டயர்டா இருக்கிற மாரி ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் வந்து ரொம்ப சுகர் லெவல் கம்மியா இருக்கிற மாரி தோணும். ஐயோ! ஏதாவது யார் மேலயாவது கோவப்படணும் அந்த மாரிலாம் தோணும். ஆனா பாத்தீங்க அப்டின்னா, கண்டிப்பான முறையில இந்த மாரி எல்லாமே இருக்கும். எனக்கும் இருந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா, நீங்க அந்த டைம்ல நீங்க நல்லா தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, டேட்ஸ் உங்களுக்கு சுகர் கேவிங் இருக்கப்ப டேட்ஸ் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பீனட் எடுத்துக்கோங்க. பீனட் வந்து நெறைய சாப்பிடலாம். ஆனா என்னன்னா, பீனட் வந்து கொஞ்சம் கொழுப்பு சத்து அதிகம். குட் ஃபேட் தான் அதிகம். ஆனா அதுல நெறைய கலோரிஸ் வந்து இருக்கு. அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கம்மியா பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா வந்து நட்ஸ் பவுடர் வந்து என் பேபிக்காக நான் திரிச்சு வச்சிருப்பேன். சோ அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு நாளைக்கு ஒரு குட்டி ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நான் அப்படியே சாப்பிட்டுருவேன். சோ அப்படி சாப்பிடுறப்ப எனக்கு வந்து நட்ஸ் கிடைக்க உடம்புக்கான பலத்துக்கானது எனக்கு கிடைச்சிரும். சோ இப்போ வெயிட் லாஸ் பண்றப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நெறைய பேர் முடிலாம் கொட்டும், ஸ்கின் எல்லாம் தொஞ்சு போயிரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. சோ எனக்கு வந்து அந்த மாரி எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா நான் நட்ஸ் பவுடர் அந்த மாரி ஹெல்தியானது, ஃப்ரூட்ஸ் அந்த மாரிலாம் சாப்பிடுறதுனால, எனக்கு வந்து நல்லா ஹேர் வந்து நல்லா க்ரோ ஆக ஆரம்பிச்சுச்சு. இன்னொன்னு வந்து ஸ்கின் வந்து நல்லா க்ளோ குடுக்க ஆரம்பிச்சுச்சு. எனக்கு பார்த்தீங்க அப்டின்னா, இதோட என்னோட ஸ்கின் எல்லாம் தொங்கல. எனக்கு ரொம்ப அப்படியே பளபளன்னு ஆக ஆரம்பிச்சுருச்சு. என் உடம்பே ரொம்ப எனக்கே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுருச்சு என்னைய. அப்ப நான் அத பண்ணணும் அப்படிங்கிற மாரி எனக்கு தோண ஆரம்பிச்சுருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, அ இது முடிஞ்சுச்சா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது பண்ண ஆரம்பிச்சேன். கொஞ்சம் ஒரு 1 மந்த்துக்கு என்ன பண்ணேன் அப்டின்னா, வெறும் டயட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணேன். ஏன்னா ரொம்ப வெயிட்டா இருக்கும்போது நம்மளால வந்து நம்ம சி செக்ஷன் வேறயா, சோ நம்மளுக்கு பெயினா இருக்கும், உடம்புலாம் வலிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து எக்ஸர்சைஸ் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணாம இருந்தேன் 1 மந்த் வரைக்கும். சோ இந்த வெறும் டயட்ல மட்டுமே நான் எவ்வளோ குறைச்சேன் அப்டின்னா, ஒரு 6 கேஜி குறைச்சேன். வித்தின் 2 மந்த்ஸ்ல வந்து 6 கிலோ வந்து நான் குறைச்சுட்டேன். அதாவது வெறும் டயட்ட மட்டும் வச்சு நான் 6 கிலோ குறைச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, 6 மாசத்துக்கு அப்புறம் தாழ்னிக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து 1 இயர் வந்து 1 இயர் ஆயிருச்சு. சோ 1 இயர்க்கு அப்புறம் நம்ம உடம்பு கொஞ்சம் ஹீல் ஆக ஆரம்பிச்சுச்சு. சோ அந்த ஹீலிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது தான் என்ன பண்ணேன் அப்டின்னா, கொஞ்சம் எக்சர்சைஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சேன். எக்சர்சைஸ்னா எனக்கு உட்கார்ந்து எந்திரிக்கிறது அந்த மாரிலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ எனக்கு வந்து இந்த பாட்டு போட்டு நல்லா சும்மா ஆடணும். கை கால ஆட்டி ஆடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, பாட்டு போட்டுருவேன். நல்லா இந்த பாட்டு போட்டுட்டு, ஏதாவது சினிமா பாட்டு, ஏதாவது நல்லா குத்து பாட்டு அந்த மாரி போட்டுட்டு, என்ன பண்ணுவேன் அப்டின்னா, ஜூம்பா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சேன். ஜூம்பா ஒர்க் அவுட்ங்கிறப்ப நம்ம நார்மலா வந்து கை, கால் இப்டி இப்டி அசைப்போம்ல. சோ அந்த மாதிரி வந்து ஜூம்பா ஒர்க் அவுட் தான் நான் பண்ண ஆரம்பிச்சேன். சோ அது வந்து எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் குடுத்துச்சு. இப்ப என்ன பண்ணுவேன் அப்டின்னா, காலையில வந்து 2 ஹார்ஸ் நான் வந்து ஸ்மார்ட் வாட்ச் வச்சிருந்தேன்ல, அதுல வந்து கலோரி வந்து கவுண்ட் பண்ணும். அப்போ என்ன பண்ணுச்சு அப்டின்னா, நான் வந்து மொத்தமா ஒரு நாளைக்கு வந்து 1000 கலோரி நான் எப்டியாவது குறைக்கணும் அப்டின்னு நெனச்சேன். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட்டிங் அடுத்து 1 மாசம் என்ன பண்ணேன்னா, 1000 கலோரி குறைச்சேன். காலையில வந்து நம்ம 2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணோம் அதாவது ஜூம்பாவ ஒர்க் அவுட் பண்ணோம் அப்டின்னா, டான்ஸ் ஆடணும் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து 1000 கலோரி வந்து கம்மியாகும். நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, 1 மாசம் வரைக்கும் அப்படி பண்ணேன். அப்படி 1 மாசம் வந்து டயட் பிளஸ் ஜூம்பா ஒர்க் அவுட் பண்ணி நான் எவ்வளவு குறைச்சேன் அப்டின்னா, 5 கிலோ குறைச்சேன் 1 மாசத்துல. அதாவது டயட் மட்டும் இருந்து 2 மாசத்துல 6 கிலோ குறைச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, 1 மாசத்துல ஜூம்பா ஒர்க் அவுட் பிளஸ் டயட் 2ம் சேர்த்து நான் எவ்வளவு குறைச்சேன் அப்டின்னா, 5 கிலோ குறைச்சேன். மொத்தம் 11 கிலோ நான் குறைச்சேன்.
11 கிலோ குறைச்சிட்டு நான் பாக்குறப்ப 80 கிலோ இருந்தேன். அடுத்து மறுபடியும் பாப்பாவுக்கு வந்து இங்க போனேன். அடுத்து மறுபடியும் இன்ஜெக்ஷன் போட போறப்ப பாத்தீங்க அப்படின்னா என்னோட வெயிட் பாத்தீங்கன்னா 80 கிலோ வந்துருச்சு. 80 கிலோ வந்தோடனே என்னால தாங்கவே முடியல. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டு நான் வெயிட்ட குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணேன், இன்க்ரீஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் 4வது மாசம் அதாவது வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி 4வது மாசம் என்ன பண்ணேன் அப்படின்னா டயட் இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலையில 2 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம். மொத்தம் 4 மணி நேரம் ஜூம்பா ஒர்க் அவுட் பண்ணேன். மொத்தம் 2000 கலோரி ஒரு நாளைக்கு குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எய்ம் வச்சு 2000 கலோரி நான் குறைச்சேன். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா, ஒரு நாளைக்கு நம்ம தேவை எவ்வளவு? 2000 கலோரி. நான் அந்த 2000 கலோரி குறைச்சிட்டேன். குறைச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் உள்ள இன்டேக் எடுக்கிறது 1500. அப்ப எனக்கு வந்து எதுல எவ்வளவு வந்து கலோரி கிடைக்கும்? ஒரு நாளைக்கு பேர்ன் பண்ணும் அப்படின்னா 1000 கலோரி நான் பேர்ன் பண்ணுவேன். அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து சீக்கிரமா வெயிட் லாஸ் ஆச்சு. அப்புறம் நான் அகைன் எங்க மே மாசம் எங்க வீட்டுக்கு போறப்ப எனக்கு எவ்வளவு வெயிட் இருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 சம்திங் நான் இருந்தேன். சோ அந்த வெயிட்ட தான் நான் இதுல குறிச்சிருந்தேன். இந்த 75 இருந்தேன். சோ மேரேஜ்க்கு போறப்ப நான் 75 இருந்தேன். எல்லாருமே என்ன இப்படி மெலிஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்பா நம்ம நல்லா குறைச்சிட்டோமே ரொம்ப என்னையெல்லாம் எப்படிலாம் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க வந்து அவங்க வாயால இந்த மாதிரிலாம் சொல்றப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஆனா நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா சாப்பிட்டேன். கேக் சாப்பிட்டேன், அது சாப்பிட்டேன், இது சாப்பிட்டேன். என் தம்பி மேரேஜ் வரையா சோ எல்லாமே அடிச்சு நகட்டி விட்டேன். அந்த மாதிரிதான் சொல்லணும். நான் அவ்வளவு சாப்பிட்டேன். ஊருக்கு போனாலும் நான் நல்லா சாப்பிடுவேன். சோ நல்லா சாப்பிட்டேன். 1 மாசம் நல்லா சாப்பிட்டேன். நல்லா சாப்பிட்டு அகைன் நாங்க வந்து இங்க அயர்லாந்து வர்றப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் வெயிட் செக் பண்ண பாத்தீங்கன்னா அதே வெயிட்ல தான் இருந்தேன். 75 தான் இருந்தேன். எதுவுமே கூடல. 1 மாசம் நான் ஊர்ல இருந்து நல்லா சாப்பிட்டப்ப. ஏன் அப்படின்னா, இதுக்கு காரணம் என்னன்னா, என் உடம்பு வந்து மெட்டபாலிசத்த வந்து ஈஸியா ஆக்கிருச்சு. ஏன்னா நான் பண்ண ஒர்க் அவுட், டயட் எல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா, என் உடம்பு வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுருச்சு. அப்படிங்கிறப்ப நான் நல்லா வந்து வெயிட் வந்து கெயின் ஆகி, அதாவது கெயின் ஆவேன் நான் மனசுக்குள்ள நினைச்சேன். ஆனா வந்து வெயிட் கெயின் ஆகல. என்ன வெயிட்ல இருந்தனோ அதே வெயிட் தான் அக்யூரேட்டா இருந்தது. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து மறுபடியும் ஊர் போயிட்டு வந்ததுல அப்படி கொஞ்சம் லேசி ஆயிருச்சு. சோ வந்து மறுபடியும் நான் அந்த அளவுக்கு 4 மணி நேரம் அப்படிலாம் நான் ஒர்க் அவுட் பண்றது இல்ல. 1 மணி நேரம் இல்ல 1/2 மணி நேரம் அந்த மாதிரி வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன். ஆனா என்னோட கோல் என்ன அப்படின்னா, என்னோட பிஎம்ஐக்கு நான் எவ்வளவு வெயிட் இருக்கணும்னா, ஒரு 60ல இருந்து 65 கேஜி தான் நான் இருக்கணும். சோ கண்டிப்பான முறையில இன்னும் நான் 10 கேஜி வெயிட் லாஸ் பண்ணணும். சோ இவ்வளவு இது நான் ஒரு 25 கேஜிக்கு மேல நான் வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன். சோ அத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி நினைச்சேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ஆஃப்டர் சி செக்ஷன் மாம்ஸ் வந்து கண்டிப்பா யோசிச்சுக்கோங்க. நம்மளுக்காக நம்ம இருக்கணும். சோ அத நீங்க மைண்ட்ல வச்சுட்டு நீங்களும் என் கூட சேர்ந்து என்னோட வெயிட் லாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ நானும் வந்து இனிமேல் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அகைன் நான் வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். சோ தினமும் நான் என்ன சாப்பிடுறேன், அப்புறம் என்ன ஒர்க் அவுட் பண்றேன் அப்படிங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்றேன். சோ உங்களுக்கு நான் பண்ற ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே தெரியணும் அப்படின்னா, நீங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நீங்களும் என் கூட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணுங்க. நீங்க ஸ்டார்ட் பண்றப்ப உங்களோட வெயிட்ட வந்து நம்ம கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க. சோ நம்ம கண்டிப்பா வந்து வெயிட் லாஸ் பண்றோம். நம்மளோட பிஎம்ஐ கோல வந்து அடையிறோம்.